ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எப்படி டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் தொக்கு பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது நம்ம சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சட்டியில் ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காவை நம்ம இப்படி கழுகி நறுக்கி வச்சுருக்கணும். அதில் கொஞ்சோண்டு பூண்டு ப்ளஸ் நம்மளோட கருவேப்பிலை அதையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது சின்ன வெங்காயமாகவும் இருக்கலாம், பெரிய வெங்காயமாக இருக்கலாம். அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. இது நல்ல நிறைய நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஒரு இது. இந்த காய் பண்ணால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அது கொஞ்சம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபைபர், விட்டமின் சி எல்லாமே இருக்குது. வயசானவங்க சொல்லுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா அறிவு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரொம்ப ரிச் நியூட்ரிஷன் நிறைஞ்ச பொருள். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இப்படியே நம்ம கொஞ்சம் இலக்கி கொடுக்கணும். உங்களுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதாவது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் தூள், இவ்வளோ மட்டும்தான் நம்ம பொடி சேர்க்க போகிறோம். ஓகே, இந்த 3 பொடி மட்டும் போட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு இலக்கி கொடுக்கணும். கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க நெய் தேவையில்லை, எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம பண்ணக்கூடிய ஃபுட்டில். இதை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா டேஸ்டியான தொக்கு ரெடி. இது சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்கும் இது பண்ணலாம். ரொம்ப பிடிச்ச ஒரு இந்த ஒரு டிஷ்ஷை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட் நீங்கள் எப்படி இருக்கும் உங்கள் வீட்டில் பண்ணி இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே, பாய் எவ்ரி ஒன்.